அடுத்து மார்ட்டின் என்ன தொகுதியை பார்க்க போறோம் மார்ட்டின்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போயிட்டோம் நம்ம நேராக. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி தான் பார்க்க போகிறோம். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டோம்னா திமுக சார்பாக ஜிஆர் வசந்த்வேல் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவில் இரா குமரகுரு போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டோம்னா லோகேஸ்வரி போட்டியிட வாய்ப்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்னும் யார் அப்படின்னு முடிவு செய்யப்படலை. கள்ளக்குறிச்சி, இது கள்ளக்குறிச்சியில் மாவட்டத்தில் சின்ன மாவட்டம். அது உளுந்தூர்பேட்டை என்பது மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று. உளுந்தூர்பேட்டை தொகுதி எப்பவுமே கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. திமுக சார்பில் வசந்தவேல், அதிமுக சார்பில் குமரகுரு, நாம் தமிழர் கட்சி சார்பில் லோகேஸ்வரி, தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்னும் முடிவு செய்யலை. ஏன்னா நிறைய பேர் அங்கே போட்டியிட மனு கொடுத்துருக்காங்க, யாருன்னு முடிவு செய்யலை. ஒருவேளை தேமுதிக கூட இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த கூட்டணியும் தெரியல, ஆனால் அவங்க போட்டியிட்டால் தேமுதிகவுக்கும் இந்த தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். ஏன்னா அவங்க இந்த தொகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தேமுதிக என்ன பண்ணுவாங்க தெரியல. இருந்தாலும் வசந்தவேல் உளுந்தூர்பேட்டை சேந்தநாடு எலவத்தடி கிராமத்தை சேர்ந்தவர். திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கும். மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர், முழுநேர அரசியல்வாதியாக இருக்கிறாங்க வசந்தவேல். திமுக உறுப்பினருக்கு இவ்வளோ அடையாளங்கள் இருக்காங்க. அதே போன்று குமரகுரு எடுத்தீங்கன்னா அவருக்கும் இதே மாதிரி எடக்கல் கிராமத்தை சேர்ந்தவர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து விஜயகாந்த் தோற்கடித்த வேட்பாளர். இவர் திருப்பதி அறங்காவலர் குழு உறுப்பினராக இருக்காராம். கல்வி குழும நிறுவனர்லாம் வச்சிருக்காராம். தொழிலதிபராக இருக்காராம் குமரகுரு. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா எலவனாசூர் கோட்டை அருகே உள்ள புத்தூர் இளங்கலை வணிகம் படித்திருக்கிறார். இவர் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்ற தகவலாம் கொடுத்திருக்காங்க நம்ம நிருபர்கள். எனவே நாம் தமிழர் சார்பில் லோகேஸ்வரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உளுந்தூர்பேட்டையை பார்த்து அடுத்து கள்ளக்குறிச்சியில் வேற தொகுதி பார்க்கிறோமா மார்ட்டின்? ஆமாம், அடுத்தது கள்ளக்குறிச்சியில் அதே மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக வசந்தம் கார்த்திகேயன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக எடுத்துக்கிட்டோன்னா சி பிரபு போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் 3 பேர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. நாம் தமிழர் கட்சியில் தமிழக வெற்றி கழக சார்பாக சுந்தரமூர்த்தி போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஷிவந்தியம் தொகுதியில். ரிஷிவந்தியம் தேமுதிக மீண்டும் இந்த தகவலை குறிப்பிட வேண்டும். ரிஷிவந்தியம் தொகுதியிலே திமுகவை விட தேமுதிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றியிருப்பதாக தேமுதிக உறுதியாக நம்புகிறார்கள். என்றால் அந்த தொகுதியை நாங்கள் தான் போட்டியிடுவோம், விஜயபிரபாகரன் போட்டியிட போகிறார் ரிஷிவந்தியத்தை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த கூட்டணி என்பதால் இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலில் அவங்க தற்போது இடம்பெறல. தனித்து போட்டியிடுவார்களா அல்லது கூட்டணியான்னு தெரியாதனால வச்சிருக்கோம். இருந்தாலும் திமுக சார்பிலே தற்போது வசந்தம் கார்த்திகேயன் வாய்ப்பு அதிகம். சி பிரபு அஇஅதிமுக சார்பிலே நாம் தமிழர் கட்சிக்காரர்களே 3 பேர்கள் அடிபடுவதால் முடிவாக யாரும் இல்லை. ஆனால் விரைவிலே 21ஆம் தேதி திருச்சி மாநாட்டிலே நாம் தமிழர் தலைமை சீமான் அறிவிப்பார். தமிழக வெற்றி கழகம் சுந்தரமூர்த்தி அவர் விவசாயம் செய்து வருகிறார். எனவே சுந்தரமூர்த்தி முதன்முறையாக களமிறங்குகிறார். எனவே எப்படி இருக்க போகிறது பார்க்க வேண்டும். எனவே ரிஷிவந்தியம் ஒருவேளை தேமுதிக களமிறங்கினால் இன்னும் சூடு பிடிக்கும், அதிலே மாற்று கருத்து இல்லை. மார்ட்டின், அடுத்ததாக நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா ரிஷிவந்தியத்தை பார்த்தோன்னா அடுத்து மிக முக்கியமான தொகுதியாக ஒன்று பார்க்கணும். என்ன தொகுதி என்னன்னு நீங்களே சொல்லுங்க மார்ட்டின். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி தான் கள்ளக்குறிச்சியிலே பார்க்குறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி பார்க்க போகிறோம். திமுக சார்பாக உதயசூரியன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பாக மோகன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா ரமேஷ் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராமு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதிங்க. அஇஅதிமுக மோகன் ஒரு முன்னாள் அமைச்சர், வனத்துறை அமைச்சராக ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர். எனவே இவர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். உதயசூரன் ஏற்கனவே 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இவர்தான். எனவே கடும் போட்டி இவருக்கு கொடுக்குவதற்காக மோகன் களமிறக்கப்படுகிறார். அதே போன்று ரமேஷ் பெருவழுதி வல்லாளன் நாம் தமிழ் கட்சியில் மிக சிறந்த ஒரு பெயர் வச்சிருக்காருங்க. ரமேஷ் பெருவழுதி வல்லாளன் என்ற பெயர். இவர் ஒரு என்ஜினியராக இருக்காரு. அதே போன்று தமிழக வெற்றி கழகம் சார்பிலே ராமு களமிறங்குகிறார். இவர் மேற்கு மாவட்ட இணை செயலாளர், சங்கராபுரம் மேற்கு மாவட்ட இணை செயலாளர், கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இணை செயலாளர் இருக்கிறார். இவரும் அந்த பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் என்று கூறப்படுகிறது. எனவே சங்கராபுரம் தொகுதியில் 4 வேட்பாளர்கள் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்கோம். கடுமையான போட்டி இருக்கும்னு நினைக்கலாம். சங்கராபுரம் தொகுதி கள்ளக்குறிச்சியில் யார் வெற்றி பெற போறான்னு பார்க்கணும். திமுக சார்பில் உதயசூரன் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே நிச்சயம் இந்த முறையும் வெற்றி பெற வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் களமிறங்குவார் என்பது. ஆனால் அவருக்கு கடும் போட்டி கொடுப்பதற்காக மற்றவர்களும் களமிறங்குகிறார்கள். சங்கராபுரத்தை பார்த்த நாம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியின் 3 தொகுதிகள் 3 தொகுதியும் பார்த்துட்டோம்.
உளுந்தூர்பேட்டையும் பார்த்தோம், ரிஷிவந்தியத்தையும் பார்த்தோம், அதே மாதிரி சங்கராபுரத்தையும் பார்த்தோம்.